துபாயில கமர்ஷியல் கிரேட் ஏ ஆஃபீஸ் ஸ்பேஸ் 95% மேல ஆக்குபன்சி ரேட்டு. ஸோ துபாயில கமர்ஷியல் ஸ்பேஸ்க்கான டிமாண்ட் வந்து எப்பயுமே கன்சிஸ்டன்டா இருக்கு. ஏன்னா துபாயோட பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கான எக்கோ சிஸ்டம் அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கிறதுனால வேர்ல்டு வைட்ல இருந்து இங்க வந்து கமர்ஷியல் ஆஃபீஸ் ஸ்பேஸ் ரெண்ட்டுக்கு எடுத்து அவங்க ஆஃபீஸ் இங்க நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா என்னோட ஆஃபீஸ்ல என்னோட ஆஃபீஸ்க்கே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் திராம்ஸ் per annum வந்து ரெண்டா பே பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க கிரேட் ஏ கமர்ஷியல் ஆஃபீஸ் ஸ்பேஸ் நீங்க வாங்கும்போது உங்களுக்கு வந்து நீங்க வந்து இதோட ஒரு ஆடட் அட்வான்டேஜ் என்னன்னா, ஒரு பிரைம் லொகேஷன்ல வாங்குனீங்கன்னா கீ மணின்னு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. அது மட்டும் கிடையாது, இப்ப நான் சொல்ல போற லொகேஷன் டவுன் டவுன் ஜபல் அலி பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு லேண்ட் பார்சல். அங்க கமர்ஷியல் கிரேட் ஏ ஆஃபீஸ் ஸ்பேஸ் ரெண்டு ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா ஒரே டெவலப்பர் வந்து phase 1 phase 2 லான்ச் பண்ணாங்க. லான்ச் பண்ண 24 to 48 ஹவர்ஸ்லேயே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. இப்ப இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இருக்கு. அதுவும் நல்ல பேமெண்ட் பிளான்ல வெறும் 20% புக்கிங் பண்ணிட்டு மீதி 1% நீங்க மந்த் ஆன் மந்த் பே பண்ணா போதும். ஹேண்ட் ஓவருக்கு அப்புறமா அந்த 1% பேமெண்ட் கண்டினியூ ஆகும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா அது ரொம்ப பிரைமான ஏரியா, கிரேட் ஏ ஆஃபீஸ் ஸ்பேஸ், நிறைய அட்வான்டேஜ், நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்கு. ஸோ இதை பத்தின டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு டீடைலா தெரிஞ்சுக்கணும்னா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. பயோல என்னோட லிங்க் இருக்கு. ஸோ டீடைல்ஸ்னு கமெண்ட் பண்ணுங்க, நான் ஷேர் பண்றேன்.